ராமு, நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாம் உங்களுக்கு எப்படிடா போச்சு? சோமு, நியூ இயர் எங்கேயும் போகாதுடா, அங்கேயே தான் இருக்கும். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ஸோ நமக்கு ரூமில் வேலை கிடையாது, வெளியே தான் ரூமு. குழுவில் வளருது. நியூ இயருக்கு கொடைக்கானல் கிளம்பிட்டோம். கொடைக்கானல் வந்தாலே இந்த சில்வர் ஃபால்ஸில் நிற்காமல் யாருமே போக மாட்டாங்க. எப்படி நம்ம பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு டீயை குடிச்சிட்டு போனோமோ அதே மாதிரி கொடைக்கானல் வந்தால் எங்கள் கண்டிப்பாக நின்று ஒரு டீ குடிச்சிட்டு தான் போவோம். நம்ம கிளைமேட்டு. நீங்கள் கையை வைங்க, சைலன்ஸ் எல்லாம் சுடுதா? நம்ம ஊரில் இன்ஜினில் கை வைக்க முடியுமா? இப்படி கை வைக்க முடியுமா? கை வைக்க முடியும். சூடு கை இது உதறது இருக்கு, எதுவாக இருக்கு. நீங்கள் இன்ஜின் பாலிஷ் ஆகிருக்கீங்களா? இருக்கு இருக்காடா? இல்லை இருக்கா 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 ஆனா இல்ல இல்லையா இல்லையா ஆனா இருக்கு இருக்கா இருக்கு ஒரு மாதிரி. ப்ரோ கொடைக்கானல் வந்தாச்சு, உங்களுக்கு எப்படி இருக்கு? கொடைக்கானல் வந்தாலும் ஆக்டிவிட்டிஸே சரியில்லடா. அங்க எடு, நான் இப்போ வருவேன் உள்ள வந்து நான் காமெடி பண்ணுவேன். சிரிக்கணும். தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. இல்லை இப்போ எங்கே போகணும்? ரூம்லாம் போட்டாச்சு சார். ரூம் சார், ரூம் இருங்க. அதுக்காக வந்து என்னையும் கூப்பிட்டு போட்டு ஆட்டுக்கிட்டு. கொடைக்கானல் வந்தாச்சு, சரியான கிளைமேட்டு. எங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஒரு மாதிரி ரொம்ப அந்த ஃபாக்லாம் அடித்து ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கையில் ரொம்ப ரெட்டிஷாக ஆயிடுச்சு. முரட்டு கிளைமேட், ரோடே தெரியல. அந்த மாதிரி வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. நான் வந்து இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, ரீல்ஸு யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த மாதிரி கொடைக்கானல் வந்து ரொம்ப பனி விழுகுது, காஷ்மீர் போகிறதுக்கு போல் கொடைக்கானல் போங்க அப்படின்ற மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க. சரி போகணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கரெக்டாக பாய்ஸ் ட்ரிப்பை போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு, அப்புறம் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ நமக்கு ரூமில் வேலை கிடையாது, வெளியே தான் ரூமு. குழுவில் வளருது. ஸோ நமக்கு வந்து ரூமில் வேலை கிடையாது, வெளியில் தான் போய் ஃபன் பண்ண போகிறோம். என்னென்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் வரிசையாக பார்த்துட்டே இருப்பீங்க, பாருங்கள். இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம். நியூ இயர் அதுவும் டெக்கரேஷன்லாம் பண்ணி சும்மா கலராக அப்படியே மின்னுது எங்கள் ரூமு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்த கொடைக்கானலுமே தெரியுது. இந்த பையா படத்தில் வந்து ஒரு மலை மேலே ஏறினா அப்படியே டோட்டல் பெங்களூரே தெரியுமே, அந்த மாதிரி டோட்டல் ஏரியாவே சூப்பராக தெரியுது. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு, சுற்றி லைட்டு, அதுவும் கலராக இருந்துச்சு. அந்த நியூ இயர் வைப்பில் அந்த கலராக லைட்டை பார்த்தோன்னே ஒரு மாதிரி குஷியாயிருச்சு. ஒரு பார் செட்டப் மாதிரி இருந்துச்சு எங்கள் ரூமே. ஸோ எல்லோரும் வேறு லெவல் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். Plata o plomo. 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 நியூ இயர் நைட்டு பயங்கரமான செலிப்ரேஷன், அப்புறம் முரட்டு வைபு.
குளிர். ஸோ வந்து காலையில் எழுந்திரிச்சா வந்து ரொம்ப குளிரும், அதனால் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சோம். எழுந்திரிச்சு பார்த்தா நான் நினச்சதை விட குளிரே இல்லை, ஃபுல் வெயில். கிளைமேட் சேஞ்சினால் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வீங்கிருச்சு. நேற்று நைட்டுக்கும் இப்போக்கும் சம்மந்தமே இல்லை. காலையில் வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். பார்த்திங்கன்னா சூடான நெய் பொங்கல், சுட சுட வடை வருது, சுட சுட தோசை வருது, வேறு சுட சுட இட்லியும் வருது. அண்ணன் எடுத்து வந்துட்டுருக்காரு. ஸோ பொங்கல் வந்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் தலைவா. நீங்கள் சொல்கிறத வச்சா நான் சாப்பிடவே போகிறேன். இப்போ ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. பண்ணுங்க. நீங்கள் சாப்பிட்ற அளவுக்கு இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, கடையில் போய் சாப்பிடுங்க. நல்லா இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு நல்லா இருக்கு தெளிவா. நீ சொல்கிறத வச்சா சாப்பிடணும் இல்லையா? சொன்னேன். குழம்பு பொங்கல், இட்லி, சட்னி, முட்டை குழம்பு. நேற்று நைட்டு வந்து நியூ இயர் வந்து சிறப்பாக கொண்டாடியாச்சு. எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, செம வைபாக இருந்துச்சு. தலைவா எப்படி போச்சு நியூ இயர் நேற்று நைட்டு? சிறப்பாக, ரொம்ப அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வருஷம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில் வர நியூ இயருக்கு. மற்ற நாள்லாம் மதுரையிலே ஜாலியாக பசங்களோட ஊர் சுற்றிட்டு அப்படி இருப்பேன். அதில் வந்திருக்குது. இன்னொன்று ப்ளசண்ட்டாக ஆரம்பிக்குது இந்த வருஷம். அதே மாதிரி ப்ளசண்ட்டாக கொண்டு போய் முடிக்கணுன்றதில் குறிக்கோளோடு இருக்கேன். எனக்கு வந்து எப்பயுமே வந்து எங்கள் ஊருக்கு போயிடுவேன், மேலூர் போயிடுவேன் எப்பயுமே. அங்கே போயிட்டு அங்கே வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே சர்ச்சில் வந்து இது மாதிரி சாமி கும்பிட்டு ஃபாதர்லாம் வருவாங்க. அப்படியே வந்துட்டு அப்படியே செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேக்கெலாம் வெட்டி நைட்டு வந்து அது வில்லேஜ், அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் ஆனால் டான்ஸ், அந்த ஸ்டேஜ்லாம் போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஊர் பசங்க எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரி டான்ஸ் போட்டு அப்படியே மைக் செட்லாம் கட்டி இங்கே இந்த இடத்துல டான்ஸ் போட்டோம். நேற்று இந்த இடத்துல சரியான டான்ஸு போட்டு அரட்டி விட்டோம். ஒரு மாதிரி. இங்கே வந்து இந்த இடம் பேர் வந்துட்டு மாஸ் ரெசார்ட்டுன்னு சொல்லி கொடைக்கானலில் இருக்குது, வில்லுப்பட்டிக்கிட்ட. லொக்கேஷன் நாங்கள் அனுப்புகிறோம். ரொம்ப தரமான ஒரு இடம், வியூ பாயிண்ட்டோட, நல்ல சாப்பாடு, வீட்டு சாப்பாடோட, பசங்களுக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே பண்ணித்தராங்க. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்படின்னா வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கும். அது ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு நீட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம அண்ணன் இங்கே ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்ன ப்ரோ? தாஸ் அண்ணன். அவர் அந்த அயன் படத்தில் வர தாஸ் அண்ணன் எப்படியோ அதே மாதிரி வரும். எடுத்தியா ஒரே சொல்லுது. ஒரு அண்ணன் தான் தாஸ் அண்ணன். வழி பேசிகிட்டு இருக்க தான் வராரு. ஸோ பார்த்தீங்கன்னா வியூ பின்னாடி தெரியும் உங்களுக்கு, சரியான வியூ. நம்பர் நான் போடுறேன், அந்த நம்பரை பார்த்துட்டு வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. Plata o plomo. Plata o plomo.